எனக்கு தெரியும், நீங்க ஒரு நல்ல சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கீங்க. அது கிடைக்கிற வரைக்கும் நிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம குணம் அது. இன்னைக்கு நாம கிராண்ட் கார்டோன் அப்படிங்கிறவரோட 10 மடங்கு விதி பத்தி பேச போறோம். அதை எப்படி நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். வெற்றி ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, வெற்றி ரொம்ப முக்கியம். தோத்து போறதுனால யாருக்கும் எந்த நல்லதும் இல்லை. ஆனா நீங்க ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெயிச்சா அதோட பலன் உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க உங்க நண்பர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆளா வந்தா அவங்களுக்கும் அதே மாதிரி வரணும்னு ஆசை வரும். நீங்க ஜெயிச்சா உங்க குடும்பத்தை இன்னும் நல்லா பாத்துக்க முடியும், மத்தவங்களுக்கு நல்லா உதவி செய்ய முடியும், இல்லைன்னா மத்தவங்களுக்கு நீங்களே வேலை கூட கொடுக்க முடியும். வெற்றிங்கிறது உங்க கடமை. ஆமா, அது உங்க பொறுப்பு. ஏன்னா உங்க வெற்றியால உங்களுக்கு மட்டும் நல்லது கிடைக்காது. நீங்க வெற்றிய ஒரு பெரிய விஷயமா நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு நினைக்காம சும்மா கொஞ்சம் கிடைச்சா போதும்னு நினைச்சா உங்ககிட்ட இருக்கிற முழு திறமைக்கும் குறைவாதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வெற்றிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல மக்களே. உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உங்க ஆசையை அடைகிறது தான். அது பணமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க பின்னாடி நல்ல பேரை விட்டுட்டு போறதா இருக்கலாம், உங்க கல்யாணமா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், இல்ல இது எல்லாம் சேர்ந்ததாவும் இருக்கலாம். கார்டோன் என்ன சொல்றாருன்னா, வெற்றிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க ஜெயிச்சா அதனால மத்தவங்க ஜெயிக்காம போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஜெயிச்சதுனால ஆப்பிள் கம்பெனி ஜெயிக்காம போகல. பெரிய பணக்காரங்க நிறைய பேர் ஜெயிச்சதுனால மத்தவங்களும் ஜெயிக்க முடியுது. உங்க வெற்றி மத்தவங்க வெற்றியை தடுக்காது. வெற்றிங்கிறது கடையில விற்கிற மாதிரி தீந்து போற பொருள் கிடையாது. கார்டோன் சொல்றாரு, வெற்றியை நாம தான் உருவாக்கணும், அதுதானா கிடைக்காது. இந்த 10 மடங்கு விதியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதை செய்யணும்னு ஆரம்பிச்சாலும் நீங்க நினைக்கிறத விட அதிக நேரமாகும், அதிக உழைப்பும் உதவியும் தேவைப்படும். கார்டோன் சொல்றாரு, நிறைய பேர் பாதிலேயே அவங்க குறிக்கோளை விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்க தப்பா கணக்கு போடுறாங்க. ஒருவேளை 1 மடங்கு நேரத்துல முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு உண்மையில 10 மடங்கு நேரம் உழைப்பு தேவைப்படுது. இனிமே நீங்க என்ன வேலை ஆரம்பிச்சாலும் நீங்க முதல்ல நினைக்கிறத விட 10 மடங்கு அதிக நேரமாகும், 10 மடங்கு அதிக உழைப்பு தேவைப்படும்னு மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி ஆகலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏமாந்து போறதை விட இப்படி ஆச்சரியப்படுறது எவ்வளவோ நல்லது. நிறைய பேர் அவங்க நினைச்சதை அடைய முடியாதுன்னு தோணுனா அவங்க குறிக்கோளை குறைச்சிக்குவாங்க. சரி, இதாவது செய்யலாம் அப்படின்னு எதையாச்சும் செய்வாங்க. ஆனா கார்டோன் சொல்றாரு, குறிக்கோளை குறைக்கவே கூடாது. என்ன செய்யணும்னா உங்க உழைப்பை 10 மடங்கு அதிகமாக்கணும். ஏன்னா உங்க குறிக்கோளை அடைய அதிக நாள் ஆகும்னு தெரியுதில்ல, அதனால வேலையை அதிகமாக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அடுத்த வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் சேமிக்கணும்னு குறிக்கோள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 10 மடங்கு விதியை யோசிச்சு பார்த்தா இந்த 5 லட்சத்தை சம்பாதிக்க 10 வருஷம் கூட ஆகலாம். சரி, அதிக நாள் ஆகும்னு ஏத்துக்கிறதுக்கு பதிலா உங்க உழைப்பை ஏன் 10 மடங்கு ஆக்கக்கூடாது? அதனால 5 லட்சம் ரூபாய்ன்னு குறிக்கோள் வைக்காம உங்க புது குறிக்கோள் 50 லட்சம் ரூபாய் ஆக்கணும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அடுத்த வருஷம் அந்த 50 லட்சம் ரூபாய் அடைய நீங்க 10 மடங்கு அதிகமா வேலை செய்யணும். இப்படி நீங்க புதுசா நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க முதல்ல நினைச்ச அந்த 5 லட்சம் ரூபாயை நிச்சயமா அடைய வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிடும். சரி, இப்ப இந்த 10 மடங்கு குறிக்கோள் அடைகிறதுக்கு 5 முக்கியமான யோசனை அந்த புத்தகத்துல இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். 1, செயல் அல்லது வேலை. கார்டோன் சொல்றாரு, ஒரு பிரச்சனை இல்ல, புதுசா ஒரு வேலையை செய்யணும்னா 4 விதமா மனுஷங்க அந்த வேலையை செய்வாங்க. முதல் வகை, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது. நிறைய பேர் வாய்ப்பு வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு வேலையை செய்யாம இருக்கவும் அதுக்கு காரணம் தேடவும் கூட உழைப்பு தேவைப்படுது. அந்த உழைப்பை அவங்க குறிக்கோளுக்காக செலவு செஞ்சிருக்கலாம். 2வது வகை, ஒளிந்து கொள்வது அல்லது பின்வாங்குவது. சில பேர் பிரச்சனையை பார்த்து பயந்துடுவாங்க, இல்ல அதை கண்டுக்காம விட்டுடுவாங்க. எத்தனை முதலாளிங்களை பார்த்திருப்பீங்க, அவங்க வியாபாரத்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கத்துக்க மாட்டாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. 3வது வகை, சும்மா ஏதோன்னு வேலை செய்கிறது. நம்ம நாட்டுல பாதிக்கு மேல இப்படித்தான். ஒரு சராசரி குறிக்கோள் அடையிறதுக்கு தேவையான அளவு மட்டும் வேலை செய்வாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இதுதான் சரின்னு நம்ம சமுதாயம் சொல்லி கொடுக்குது. எல்லாரும் இப்படி செய்யறதால இதுவே ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. 4வது வகை, அதிகமான பெரிய முயற்சி எடுத்து வேலை செய்கிறது. இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா வேலை செய்யணும். இதுதான் அந்த 10 மடங்கு விதி. மற்றவங்களை விட 10 மடங்கு அதிகமா உழைக்கிறீங்க. இப்படி அதிகமா வேலை செய்யறது ஒரு வழக்கமான விஷயம் இல்லாததால நீங்க இப்படி நேரத்தையும் உழைப்பையும் போட்டு வேலை செய்யறத பார்த்து மற்றவங்க இது என்னடான்னு கேட்பாங்க. அவங்க உங்களை வேணாம்னு சொல்ல கூட முயற்சி செய்யலாம். 2வது விஷயம் இதுதான், நிறைய பேரு ரொம்ப சின்னதா சுலபமா ஜெயிக்கிற மாதிரி குறிக்கோளை வச்சுக்கிறாங்க. இதனாலதான் பாதி பேர் பாதியிலேயே முயற்சியை விட்டுடுறாங்க. ஏன்னா அந்த சின்ன வெற்றி அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தராது, அதுல ஒன்றும் பெருசா ஆர்வமும் இருக்காது.
எப்பவாச்சும் கொஞ்சம் கஷ்டம் வந்தா போதும் உடனே இதை விட்டுறலாம்னு தோணும். ஏன்னா அந்த சின்ன குறிக்கோள் அவங்கள முழுசா திருப்திப்படுத்தாது. யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க என்ன செய்யணும்னு எழுதி வைக்கிறாங்க. தினமும் அதை மாத்தி இன்னும் பெருசாக்கணும்னு யோசிக்கிறதே இல்ல. இப்போ ஒரு கேள்வி, நீங்க வச்சிருக்கிற குறிக்கோள் உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இல்ல ரொம்ப பயந்துட்டு சும்மா சின்னதா வச்சிருக்கீங்களா? நீங்க என்னால இவ்வளவுதான் முடியும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதை விட கொஞ்சம் பெருசா உங்க குறிக்கோள் இருக்கணும். 3வது விஷயம் பிடிவாதம். அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறது. நிறைய பேர் இப்படி இருக்கிறது தப்புன்னு நினைப்பாங்க. ஆனா நல்ல விஷயத்துக்காக, அதாவது உங்களை நீங்களே நல்லா மாத்திக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு பெரிய பலம். நீங்க உங்க குறிக்கோள்ல ரொம்ப உறுதியா இருந்தா அதை அடைய எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருப்பீங்க. அதை செஞ்சு முடிப்பீங்க. இதுக்கு பேரு தான் பிடிவாதம்னு கார்டோன் சொல்றாரு. சில பேர் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில பெரிய ஆளா வந்தவங்க எல்லாரும் அவங்க வேலையில பயங்கர பிடிவாதமா இருந்திருப்பாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒருத்தர், அவர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சு உலகத்தையே மாத்தணும்னு நினைச்சாரு. ஓப்ரா வின்ஃப்ரேன்னு ஒரு அம்மா, அவங்க மத்தவங்களை நல்லா வாழ வைக்க தூண்டணும்னு நினைச்சாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க குறிக்கோள் என்ன? நீங்க எதுல பிடிவாதமா இருக்க போறீங்க? 4வது விஷயம் பயம். பயத்துக்கு மிகப்பெரிய தீனி என்ன தெரியுமா? நேரம். நீங்க எவ்வளவு நேரம் பயத்துக்கு இடம் கொடுக்கறீங்களோ அது அவ்வளவு பெருசா வளரும். தைரியமா இருக்க மாதிரி தெரியிற ஆளுங்களுக்கு பயமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பயத்துக்கு வளர நேரம் கொடுக்கறது இல்ல. ஜெயிக்கிறவங்க பயப்படும் போது உடனே செயல்படணும்னு அது ஒரு அறிகுறியா எடுத்துக்கிறாங்க. வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவும் செய்யறதை விட புதுசா செய்ய ஆரம்பிக்கும் போது பயம் வர்றது சாதாரணம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பயம் வந்தா அதை ஒரு காரணமா வச்சு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 5வது விஷயம் வேகம் மற்றும் தொடர்ச்சி. உங்களோட 10 மடங்கு குறிக்கோளை அடையணும்னா நீங்க பெரிய அளவுல வேலை செய்யணும். அதை கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து செய்யணும். நிறைய பேர் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகமா ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் வேலை செய்வாங்க. ராத்திரி தூங்காம இருப்பாங்க. கொஞ்சம் தான் தூங்குவாங்க. சாப்பிட கூட மறந்துடுவாங்க. அப்புறம் முதல் மாசத்துக்குள்ளேயே சோர்வடைஞ்சு போயிடுவாங்க. இப்படி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நானும் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஆனா நான் எவ்வளவு வேகமா கடினமா உழைக்கணும்னு நம்புறேனோ அதே அளவு அடிப்படை விஷயங்களும் முக்கியம்னு நம்புறேன். நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, ஓய்வு. நீங்க வேகமா வேலை செய்யணும். ஆனா சரியா சாப்பிடாம, உடற்பயிற்சி செய்யாம, நல்லா தூங்காம இருந்தா அந்த வேகத்தை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஏன்னா உங்க பெரிய குறிக்கோள் அடையணும்னா நீங்க பெரிய அளவுல வேலையை தொடர்ந்து செய்யணும். சரி, இப்ப போய் வேலையை செய்யலாமா?